வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறம் தென்கிழக்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கு காற்றை தென் தமிழ்நாட்டிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஏற்றுகிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை இலங்கையிலும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஏற்றுகிறது. வடகடலோரத்திலே கிழக்கு காற்று குளிர்காற்றாக ஏறுகிறது. உள் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த வானிலை அமைப்பில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு செட்டிங்கை செட் செய்து கொண்டு மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது. நேற்றைக்கு இரவே வேதாரண்யத்தில் தொடங்கிய, நேற்றைக்கு மாலையே வேதாரண்யத்தில் தொடங்கிய மழை டெல்டாவிலே பரவலாகிவிட்டது. நீண்டகால அறிக்கையில் கோடையில் ஒரு மழைக்காலம் என்று அறிவித்திருந்தோம். கோடையில் ஒரு மழைக்காலம் வருமா என்று கேட்டார்கள். கோடையில் கோடை காலம் தானே வரும், மழைக்காலம் எப்படி வரும் என்று கிண்டலாக கூட கேட்டார்கள். அதே போல மழை பொழிவு அறுவடைக்கு அச்சுறுத்தும் பாதிக்கும் சில இடங்களில் என்று சொல்லியிருந்தோம். வானிலை அறிக்கையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் பல்வேறு இடங்களில் நெல் தானியங்களை, சொந்த நெல் தானியங்களை அவர்களாகவே நனைத்து கொண்டார்கள். வைக்கோலை நனைத்து விட்டார்கள். அறுவடையை, முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டு விட்டார்கள். எல்லாம் காலையில் வந்திருக்கக்கூடிய அழைப்புகளில் இருந்து அறிய முடிந்தது. ஏமாந்து விட்டேன், விட்டுவிட்டேன், கவனிக்காமல் விட்டுவிட்டேன், அறிக்கையை கேட்காமல் விட்டுவிட்டேன், தவறு செய்து விட்டேன் என்கின்ற அழைப்புகள் தான் காலையில். என்ன செய்யலாம் என்ற ஆலோசனையின் கூட அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நேற்று மாலை முதல் டெல்டாவிலே தொடங்கிய மழை, டெல்டாவிலே இரவு முழுவதும் விடிய விடிய மழை பொழிவு. குறிப்பாக மன்னார்குடி சுற்று வட்டாரம், நீடாமங்கலம் சுற்று வட்டாரம் நல்ல ஒரு மழை பொழிவு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கிய மழை மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையாறு பகுதியிலிருந்து தொடங்கிய மழை திருவாரூர் மாவட்டத்தோட கொள்ளுமாங்குடி, பேரளம், நன்னிலம், குடவாசல் பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுத்து, அப்படி நன்னிலம் குடவாசல் மழை வலங்கைமான், ஆலங்குடி, நீடாமங்கலம், கொரடாச்சேரி போன்ற பகுதிகளுக்கு தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் பொழுது விடிய போகிற நேரத்தில் மீண்டும் மழை பொழிவு கொஞ்சம் டெல்டாவிலே தீவிரமடையும். இன்றைக்கு அதிகாலையில் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு 5 மணிக்கு மேல் 6 மணி 7 மணிக்குள் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல், பூம்புகார் இடைப்பட்ட பகுதி தொடங்கி திருவெண்காடு, திருநகரி, சீர்காழிக்கு தெற்கே நல்ல ஒரு மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல திருக்கடையூர், அனந்தமங்கலம், தரங்கம்பாடி, மேலும் அப்படியே கொல்லுமாங்குடி வரைக்கும், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த மாவட்ட எல்லை பகுதியில் நல்லதொரு மழை பொழிவை இன்றைக்கு காலை கொடுக்கும் பொழுது விடியும் நேரத்தில். பிறகு படிப்படியாக இந்த மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரம் குறைந்தது போல் இருந்தாலும் காலை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி இல்லாத குளிர்காற்று கூட வெயிலால் வெப்பமடைந்து கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் டெல்டாவின் உள்பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், படிப்படியாக உள் மாவட்டங்கள், மதியத்திற்கு மேல் மாலையில் விழுப்புரம், கடலூர், வடக்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மற்றும் வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் வட உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், மழை உண்டு. டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை பொழிவு பொழியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நேற்றைக்கு மழை பொழிவு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மன்னார்குடியில் மழை பொழிவை பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் நள்ளிரவுல. அதற்கு பிறகு ஒரு முறை ஒரு சுற்று மழை பொழிந்தது. ஆனால் மேலவாசலிலே, மன்னார்குடி மேலவாசலிலே 4 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. நீடாமங்கலம், அதாவது பாண்டவையார் தலைப்பு 27 மில்லிமீட்டர், மேலும் நன்னிலம் 23 மில்லிமீட்டர்,
திருவாரூர் 23 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் 18 மில்லிமீட்டர், மன்னார்குடி தாலுகா அலுவலகம் நள்ளிரவில் பெய்த மழை 18 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் 15 மில்லிமீட்டர், குடவாசல் 5 மில்லிமீட்டர் பெய்தாலும் அதற்கு பிறகு குடவாசல் புறநகர் பகுதிகளில் தாலுகா அலுவலகம் தவிர்த்து பிற பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. முத்துப்பேட்டை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் மற்றும் வழங்கி குறைவான மழை பொழிவு பொழிந்திருந்தாலும் இன்றைய பகல் பொழுதில் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது. இது நான் அறிவித்தது திருவாரூர் மாவட்ட மழை தான். மயிலாடுதுறையில் இதைவிட கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது, நாகப்பட்டினம் மாவட்டத்திலும். ஆகவே கண்டிப்பாக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று பிப்ரவரி 28 மற்றும் நாளை மறுநாள் மார்ச் 1 மற்றும் 2ஆம் தேதி விட்டு ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழை பொழியும். ஆங்காங்கே என்றால் அனைவருக்கும் ஒதுக்கி கொண்டே போகும் என்ற அர்த்தம் அல்ல. ஏதோ அதாவது ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது. நள்ளிரவிலே மன்னார்குடியில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பொழிந்தது. அதற்கு பிறகு நன்னிலம் வலங்கைமான் பகுதிகளில் பொழிந்தது, ஆலங்குடி பகுதிகளில். அதற்கு பிறகு இப்பொழுது மயிலாடுதுறையில் பொழிய போகிறது. அது கொல்லுமாங்குடி வரைக்கும் ஏற்கனவே பொழிந்த இடத்திற்கு மீண்டும் பொழிய போகிறது. இப்படி வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் பொழிந்து கொண்டிருந்தாலும் பொழிந்த இடத்திற்கும் மீண்டும் பொழியும், பொழியாத இடங்களுக்கும் மீண்டும் பொழியும். ஆனால் ஒரே நேரத்தில் அந்த மாவட்டம் முழுவதுமே டெல்டா முழுவதுமே பொழியும் என்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒதுக்கி பொழியும் பொழுது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொழியும். ஒருவேளை அந்த நாளிலே அந்த இடத்தில் பொழியாவிட்டால் சனி ஞாயிறு இருக்கிறது, மார்ச் 1, 2 அந்த நாளிலே அங்கே பொழியும். அதே போல இதைவிட கூடுதல் மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இனிமேல் தான் தீவிரமடையும். இப்பொழுது காற்று சுழற்சி இருக்கும் இடம் டெல்டாவிற்கு கொஞ்சம் தீவிரம் காட்டி இருக்கிறது, வட இலங்கைக்கு தீவிரம் காட்டி இருக்கிறது. காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். ஆனால் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. லேசான மழை, நனைக்கும் மழை, தூறல் மழை இப்படியாக இருக்கும். தெற்கே வர மழைப்பொழிவோட அளவு கூடும். ஆனால் ஒதுக்கித்தான் இருக்கும். பெய்யும் இடத்துல தெற்கே கனமழையாக இருக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஜீரோவாக இருந்தாலும் வேற நேரங்களில் அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி புதுச்சேரிக்கு தெற்கே அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உட்பட மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தொடங்கி தெற்கே சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் தொடங்கி அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அதற்கு தெற்கேயும் அறிவிக்கிறேன் என்றால் அந்த மாவட்டத்திற்கு அதிக மழை என்று சொல்லவில்லை. இது எல்லைக்கோடு, இது வடக்கே இருக்கக்கூடிய எல்லைக்கோடு. தெற்கே போகத்தான் அதிக மழை பொழிவு இருக்கும். தென்கிழக்கு பகுதியில் டெல்டா கடலோரத்திற்கும் அதைவிட கூடுதலாக தென்கடலோரம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுக்கோட்டை கடலோரத்திற்கு நல்ல மழை தெரிகிறது. உள்ளே சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி மற்றும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது வரக்கூடிய 3 நாட்களுக்கு. அதாவது இன்றைக்கு பிப்ரவரி 28 மற்றும் நாளை மறுநாள் சனி ஞாயிறு மார்ச் 1, 2 தேதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுத்து மார்ச் 3 திங்கட்கிழமை சாரல் தூறலாக மிரட்டும் வானிலையுடன் லேசான கிழக்கு காற்றுடன் ஒரு சாரல் மழை பொழிவை திங்கட்கிழமை கொடுத்துவிட்டு செவ்வாய்க்கிழமை முற்றிலுமாக இந்த காற்று சுழற்சி விலகி போய்விடும். செவ்வாய்க்கிழமை உயரழுத்தம் என்று ஆக்கிரமித்துக் கொள்ளும். உயரழுத்தம் வந்தால் என்ன வானிலை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பகலிலே வானம் தெளிவாக இருக்கும், வெயில் காணப்படும், இரவிலே குளிர் வாட்டும். அதாவது கிழக்கு காற்றுடன் சேர்ந்த குளிர் உயரழுத்தம் மூடு பனிப்பொழிவை கொண்டு வரும். ஆக 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை மீண்டும் பழைய வானிலை. நேற்றைக்கு அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு எப்படி பகலிலே வெயில் சுட்டெரித்ததோ அதே போல் வெயிலும், இரவிலே எப்படி குளிர்ந்த சீதோஷணம் இருந்ததோ அதே போல, அதாவது 18, 19, 20 டிகிரி வெப்பநிலை இரவிலும், நள்ளிரவு 2:30 மணிக்கும் அதாவது அதிகாலை 2:30 மணிக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 19, 18, 20 டிகிரி ஆகவும், அதே மதியம் 2:30 மணிக்கு 35, 36, 37 டிகிரி ஆகவும் வரக்கூடிய 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உயர இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் அடுத்த காற்று சுழற்சியும் இந்த காற்று சுழற்சி விலக போகிற அதே நாளிலே சுமத்ரா தீவிரிகை உருவாகி இருக்கிறது. அந்த காற்று சுழற்சி மீண்டும் ஒரு மழை காலத்தை அதாவது மீண்டும் ஒரு மழை சுற்றை 11ஆம் தேதி அதாவது மார்ச் 11, 12, 13, 14 தேதிகளிலே தமிழ்நாட்டின் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய இதே மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை என்று இன்னும் தொடங்கவில்லை மேற்கு மாவட்டங்களுக்கு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
இன்றைக்கு தொடக்கமே 28ஆம் தேதி தான் தொடங்கி இருப்பது. இப்பொழுது டெல்டாவிற்கு படிப்படியாக உள்ளே வரும், மேற்கேயும் வரும். மேற்கே வந்து அனைவருக்கும் கொடுத்துவிடும் என்று முழு நம்பிக்கை கொண்டு ஏமாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், நமக்கு பெய்யலாம், ஒதுக்கலாம், லேசாக பெய்யலாம் அல்லது சற்று கனமாக பெய்யலாம், ஒதுக்கிவிட்டு கூட போகலாம். அப்படித்தான் இப்பொழுதைய வானிலை இருப்பது. காற்று சுழற்சி இருக்குமிடம் குமரிக்கடல், மேற்கு நோக்கி பயணிக்கும் வழியில கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றுகிறது. இருக்கக்கூடிய வெப்பநிலையை பெற்று இரு காற்று இணைவால் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. எல்லா இடங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆக ஏற்ற இறக்கத்துடன் மழைப்பொழிவு 3 நாட்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும், வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும். 3ஆம் தேதிக்கு பிறகு இடைவெளி இருக்கிறது, வெயில் இருக்கிறது, அப்பொழுது முதிராத நெல்தானியங்களை அறுவடை செய்து கொள்ளலாம் என்கின்ற திட்டத்துடன் மீண்டும் 11ஆம் தேதிக்கு பிறகு 11, 12, 13, 14 அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு மார்ச்சில் 10 தேதிக்கு மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிந்து பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.